சீனா உலகத்தை ஒரே சாற்றில் அழிக்கக்கூடிய மகா விநாசகரமான ரோபோட் படையை உருவாக்கியுள்ளது. சீனாவின் இந்த நடவடிக்கையை பார்த்து இந்தியா, அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகள் பெரிய சிக்கல்களில் உள்ளன. இது போர்க்காலம் என்று சொல்லும் உண்மையை ஒப்புக்கொள்ளாதவர்கள் இல்லை. உலகில் இப்போது 2 பெரிய போர்கள் நடந்து வருகின்றன. எப்போது வேண்டுமானாலும் 3வது உலகப் போரின் சுடரை தூண்டக்கூடும். ஆனால் எந்த போரிலும் இருபுறமும் உள்ள ஆயிரக்கணக்கான, இலட்சக்கணக்கான படை வீரர்கள் வீரமரணம் அடைய வேண்டும். ஆகவே இந்தியாவிலிருந்து அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் ஜெர்மனி வரை உலகின் அனைத்து மகா சக்திகளும் ரோபோ ஆயுதப்படையை உருவாக்க முயற்சித்து வருகின்றன. அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவில் போருக்கான ரோபோட் உருவாக்கும் பணி மிகப்பெரிய அளவில் நடைபெற்று வருகிறது. ஆனால் எப்போதும் உலகிடமிருந்து மறைந்து இதை செய்யும் ஒரு நாடு உண்டு. இந்த நாடு ஆபத்தான ரோபோ ஆயுதப்படையை உருவாக்கி வருகிறது. இது உலகத்திற்கே முழுமையாக ஒரு அச்சமாக மாறும். சீனாவின் இந்த நடவடிக்கையை பார்த்து முழு உலகமும் அதிர்ச்சி அடைந்துள்ளது. இது ஏனெனில் சீனா எப்போதும் தன் கரும்பணி நடத்தும் போது அதன் பின் அதன் கருப்பான திட்டங்கள் இருப்பதுதான். கடந்த வருடம் சீனா இந்தியாவின் எல்லையில் தன் சிறிய போர் ரோபோட்டுகளை நிறுத்தி வைத்தது. அவை அவ்வளவு ஆபத்தானவைகள் இல்லை. ஆனால் கடந்த ஒரு ஆண்டில் சீனா ஒரு அதிநவீன ரோபோட்டிக் படையை உருவாக்கி முடித்துள்ளது. அதை பார்த்தால் உங்கள் கண்கள் திறந்த வண்ணமே இருக்கும். ஆனால் முன்னர் உங்களுக்கு முழு நம்பிக்கை இருப்பின் சீனா எதுவும் செய்தாலும் இந்தியாவை அழிக்க முடியாது என்பதற்கு இந்த வீடியோவை லைக் செய்து ஜெய் ஹிந்த் என்று கமெண்ட் செய்யுங்கள். ரோபோ படையில் சீனாவின் ஆர்வத்தை பார்த்து உலகமே அதிர்ச்சியடைந்தது. ஏனெனில் சீனாவை முழுமையாக நம்ப முடியாது. இப்பொழுது சீனாவின் உலகின் மிகப்பெரிய மேனுஃபேக்சரிங் மையம் உள்ளது. அங்கே உலகம் முழுவதும் உள்ள நாடுகள் தங்களுடைய பொருட்களை குறைந்த விலையிலும் மேனுஃபேக்சர் செய்து கொள்கின்றன. இந்த சக்தியின் காரணமாக சீனாவின் முன் அமெரிக்காவும் பலவீனமாகின்றது. இதனால் சீனா ஆபத்தான ரோபோட்டுகளை உருவாக்குவதில் வெற்றி பெற்றால் தன் மேனுஃபேக்சரிங் மையத்தின் பயனை பெற்று மிகப்பெரிய அளவில் இந்த போர் ரோபோட்டுகளை தயாரிக்க முடியும். குறைந்த விலை ஆனால் ஆபத்தான ரோபோட்டுகளை பயன்படுத்தி சீனா உலகத்தையே ஆட்சி செய்ய முடியும். இது உங்களுக்கு ஒரு திரைப்பட கதையாக தோன்றினால் அடுத்த சில நிமிடங்களில் உங்கள் தவறான புரிதல் நீங்கும். ஏனெனில் சீனாவின் சில ஆபத்தான ரோபோட்டுகளை நாங்கள் காண்பிக்கப் போகிறோம். இறுதியில் சீனாவின் மனிதர்களைப் போலவே தோன்றும் ஆபத்தான ரோபோட்டை பார்த்தால் உங்கள் முடி நிமிர்ந்து நிற்கும். முதலில் இந்த ரோபோ டாக்கை பார்க்கவும். இதன் படையையும் பார்க்கவும். போருக்கு தயாராக இருக்கிறது. சீனா தனது இந்த ரோபோ டாக்கின் முதுகில் பல வகை ஆயுதங்களை பொருத்துவதற்கான இணைப்புகளையும் உருவாக்கியுள்ளது. ஆட்டோமேட்டிக் மெஷின் கண்ணால் இந்த ரோபோ டாக்கு எதிரிகள் மீது குண்டுகளை தூவ முடியும். மிசைல் லான்சரால் குறுகிய தூரத்தில் எதிரிகளின் தளங்களை சேதப்படுத்த முடியும். ஃப்ளேம் ட்ரோவரால் எதிரியுடைய வீரரை தீயில் சாம்பலாக்க முடியும். சீனாவின் இந்த ரோபோ டாக்கு எந்த சாதாரண நாயையும் விட பல மடங்கு வேகமாக ஓட முடியும். இதன் முதுகில் உள்ள கேமராவின் மூலம் கட்டுப்பாட்டு அறையில் உள்ள சீனாவின் படையினர் எதிரியின் ஒவ்வொரு நகர்வையும் கவனத்தில் கொள்ள முடியும். இந்த ரோபோ டாக்கு எவ்வளவு ஆபத்தானது என்பது உங்களுக்கு தெரிந்து அதிர்ச்சி அடைவீர்கள். இந்த ரோபோ டாக்கு தனது கடைசி பாகம் வேலை செய்யாமல் போகும் வரை தனது இலக்கை தாக்கும். சீனாவின் ஒரு தனியார் பாதுகாப்பு நிறுவனம் சமீபத்தில் இந்த ரோபோ டாக்கை ஒரு வீடியோவில் வெளியிட்டது. இதில் ஆட்டோமேட்டிக் ட்ரோன் இந்த போர் நாயை தூக்கி ஒரு கட்டிடத்தின் மேலிருந்து கீழே விட்டுவிடுகிறது. பின்னர் இந்த ரோபோ டாக்கு தனது கால் விரித்து இலக்கை தேட ஆரம்பிக்கின்றது. ட்ரோன்களின் உதவியால் சீன படையினர் இந்த ரோபோட்களை எதிரியின் எல்லைக்கு அப்பாலும் இறக்க முடியும். இதை பார்த்து உண்மையில் உங்கள் ஆன்மா பயப்படும். சீனா தனது ட்ரோன்களை மட்டும் இங்கே அங்கே விட்டுவிடவும் செய்யவில்லை. சமீபத்தில் சீனா தனது மிக ஆபத்தான ட்ரோன் ப்ளூஃபிஷ் A3 ஒரு கண்ணோட்டத்தை வெளியிட்டது. 3வது தலைமுறை இந்த ட்ரோன் கலைமையான நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் கூடியது. இது மிகவும் குறைந்த விலை, இலகுவான மற்றும் மிக ஆபத்தானது. இது ஒரு குழந்தையின் விளையாட்டு ஹெலிகாப்டர் அல்ல. இது ஒரு ட்ரோன். இது கூட்டமாக வேலை செய்கிறது. சீனா ஒரே நேரத்தில் பல ட்ரோன்களை தனது எதிரியின் பகுதிக்கு அனுப்ப முடியும். சீனாவின் கெட்ட பார்வையில் எப்போதும் உள்ள நாடுகள் இந்தியா, ஜப்பான், வியட்நாம் மற்றும் தைவான். இதை தவிர எந்த நாட்டின் சுகாவும் இல்லை. ட்ரோன்கள் எப்படி வேலை செய்கின்றன என்பதற்காக ப்ளூஃபிஷ் A3 ஆபத்தான மோட்டார் ஷெல்கள் மற்றும் ஏர் டு கிரவுண்ட் மிசைல்கள் பொருத்தப்பட்டுள்ளன.
இவற்றை பயன்படுத்தி இந்த ட்ரோன்கள் தனது இலக்கின் மேல் சென்று குண்டுகளை வீசி ஆபத்தான அழிவுகளை ஏற்படுத்துகின்றன. இந்த ட்ரோன்களை சீன படையினர் எந்த இடத்திலிருந்தும் இயக்க இயலும் வகையில் தயாரித்துள்ளனர். இதற்காக 3 திரைகள் கொண்ட ஒரு உயர் தொழில்நுட்ப லேப்டாப் உள்ளது. அதனை மூடி பிடித்து பின்னால் எடுத்து செல்ல முடியும். சீனா இந்த ட்ரோன்களை மிகப்பெரிய அளவில் தயாரித்து வருகிறது. இதனால் இந்தியாவுக்கும் ஆபத்து உள்ளது. ஆனால் இந்தியாவுக்கு டிஆர்டிஓவின் ஆபத்தான ட்ரோன்கள் உள்ளன. இந்த ட்ரோன்கள் பல போர் ட்ரோன்களை திருப்பிவிடும். ஆனால் சீனா எல்லாவற்றையும் மாஸ் ப்ரொடக்ஷன் செய்து தனது சக்தியை அதிகரிக்கத்தானே முயல்கின்றது. நண்பர்களே, நீங்கள் பார்த்தீர்கள், போராடும் வீரர்களின் உணவு, நீராவி மற்றும் குண்டு பாண்டகங்கள் முடிந்து விடுகின்றன. அப்போது ஹெலிகாப்டரில் சப்ளைஸ் ஏற்றி அந்த இடத்தில் ட்ரோப் செய்கின்றனர். ஆனால் இதில் எதிரியின் ஹெலிகாப்டர்களின் ஆபத்தும் உள்ளது. இதனால் சீனா இதற்காக தனது ரோபோட்டையே உருவாக்கியுள்ளது. இந்த ரோபோட்களின் பெயர் யாக் ரோபோட்கள். ஆமாம், காட்டு யாக் உயிரினத்தால் ஈர்க்கப்பட்ட இவை மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் பெரிய ரோபோட்கள். பனிக்கட்டி மலைகளிலிருந்து பாலைவன மண்ணுக்கு வரை எந்த சூழலிலும் செல்ல முடியும். சீனா இந்த ரோபோட்களை மிகப்பெரிய அளவில் தயாரித்து முடித்துள்ளது. இதன் பயன்பாடு எல்லையில் உள்ள படை மற்றும் சப்ளைஸ்களை தூக்கி கொண்டு செல்லும். இந்த ரோபோட்கள் 160 கிலோவாகும் எடையை தூக்கி 10 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும். இந்த ரோபோட்டில் 4 பக்கங்களிலும் கேமரா, 12 சென்சார்கள் மற்றும் ஒரு கலைமையான நுண்ணறிவு தந்திரம் உள்ளது. இதன் மூலம் போர்க்களத்தில் உள்ள சூழல்களை புரிந்து கொண்டு குண்டு வீச்சிலிருந்து சப்ளைஸ்களை காப்பாற்றி படைவீரர்களை அடைய முடியும். சீனா ஒரு குண்டு உதிர்படுத்தும் ரோபோட்டையும் உருவாக்கியுள்ளது. இதன் பெயர் யோடி ரோபோட். இது ஒரு ட்ரோன் டாங்கு போலவே பல இடங்களில் செல்லும். இப்பொழுது சீனாவை அதிர்ச்சியடைய வைத்த ஒரு மனித வடிவ ரோபோட்டை உங்களுக்கு காண்பிக்கிறோம். சீனா படை மற்றும் ஒரு தனியார் பாதுகாப்பு நிறுவனம் பல ஆண்டுகளாக உலகிடம் மறைத்து ஒரு ஆபத்தான ரோபோட்டை உருவாக்கி வந்துள்ளது. ஜூலை 2023 மாதத்தில் சீனா சனாயில் நடைபெற்ற உலக கலைமையான நுண்ணறிவு மாநாட்டில் இந்த ரோபோட்டை அறிமுகப்படுத்தியது. ஜிஆர் 1 இந்த ரோபோட் மட்டும் மனிதர்களைப் போலவே நடக்கவும் இயலும். சீன படையின் பல ஆயுதங்களை சுமந்து கொள்ளும். இதன் கலைமையான நுண்ணறிவு தந்திரம் இதனை மிகவும் ஆபத்தானதாக மாற்றியுள்ளது. இதன் காரணமாக இந்த ரோபோட் தனது இலக்கை மிகவும் துல்லியமாக தாக்கும். இப்போது மனிதர்களைப் போல நடக்கக்கூடிய போர் ரோபோட்டுகள் குறித்து நாம் பேசினால் நாதியா ரோபோட்டை எவ்வாறு மறக்க முடியும்? இது இன்று வரை உருவாக்கப்பட்ட மிகவும் நவீன போர் ரோபோட் ஆகும். நீங்கள் இதனை பார்த்தால் இது துல்லியமாக குத்துகிறது மற்றும் கராத்தே ஷாட்டுகளை அடிக்கிறது. இது ஒரு நுண்ணறிவு ரோபோட். இதனை ஒரு கங்கை தூரம் விட்டு ஒரு திறமையான படைவீரர் கட்டுப்படுத்த முடியும்.